எப்போ செஞ்சாலும் இந்த பருப்பு உருண்டை குழம்பு உங்களுக்கு சொதப்புதா? இந்த தடவை கண்டிப்பாக சொதப்பாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு, 2 பல் தேங்காய், அதுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா, ஒரு பூண்டு, கொஞ்சம் பெருங்காயம், உப்பு போட்டு தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. இது தண்ணி விடாமல் அரைச்சிட்டு கொஞ்சம் வெங்காயம், சோம்பு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் நல்லா இது பண்ணிவிட்டு இது நல்லா ரவுண்டு பிடிச்சி வச்சுருங்க. இது நம்ம குழம்பு செய்யறதுக்கு முன்னாடியே இதை பண்ணிட்டோம்னா இது நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா இதுவாகிடும். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், வெங்காயம்லாம் சேர்த்து பூண்டு, கருவேப்பிலை இது நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினோடனே இந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து இது பண்ணிக்கலாம். நான் குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தக்காளி, புளி, அப்புறம் தேங்காய் இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க மிதமான சூட்டில் வச்சு. இது நல்லா கொதி வந்தோடனே நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை இந்த மாதிரி ஸ்லோவாக போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வச்சா நம்ம சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தடவை கண்டிப்பாக உங்களுக்கு பருப்பு உருண்டை உடையவும் உடையாது, நல்லா கொஞ்சம் கல் மாதிரியும் இருக்காது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாய்.